வந்திருக்கோம்னா அம்மா கடைக்கு வந்திருக்கோம். தூண்டி போட்டுட்டு இருந்தாங்க. சரி இங்கே வாருங்க, பெரிய மீன் முடிச்சேன் கையில் ஒன்று. நீ இறங்குறியா? இப்போ என்ன சொல்கிறேன்? மொதல் முடிச்ச மீன்றா. கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். நான் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்மா கடைக்கு வந்திருக்கோம். தூண்டி போட்டுட்டு இருந்தாங்க. சரி எப்படி பிடிக்கிறாங்கன்ட்டு பார்க்க வந்திருக்கோம். சரி வாங்க, தூண்டியில் மீன் மாட்டுனுச்சுன்னா வந்து நம்ம சமைப்போம். அப்படி இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கிறா பார்த்துக்கோம். சின்ன சின்ன மீனாக பிடிச்சி வச்சுருந்தாங்க, கூடையில் போட்டாங்க. கலை அதெல்லாம் ஃபுல்லாக கவராக வாங்கியாரு. இவ்வளோ கூட கவராக வீடியோ அதெல்லாம் மூஞ்சி எல்லாம் தெரியும் வாங்கியாரு. இன்னொரு இடம் அந்த இடம் நல்லா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். இங்கே கிடைக்கிறேன் இல்லை டீ சும்மா ஏன்ட்டு வாயில் அடிக்கிறேன். நம்ம ஊர் கம்மா கிடந்த கம்மா நல்லா தான் இருக்கு. கம்மா பார்த்தா குத்தி எடுக்கிறதுக்கு குட்டையா இது வந்துருச்சா? வரப்போகுது. நேற்று வந்து ஆளு வந்து பார்த்தா 2-3 கம்மா இருந்துச்சு, அது முடிஞ்சிச்சு. இது ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு, அதுவும் கொடுத்தாங்கன்னா அப்புறம் வெளியில தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன் நீ வந்துட்ட? எங்கடா எங்க காமிடா பிடிச்சிட்டியா? இங்கே வாருங்க, பெரிய மீன் பிடிச்சேன் கையில் ஒன்று வச்சுருக்கேன். காமி அதான் காமி. இங்கே வாருங்க, நான் முடித்தேன் வந்தோடனே. நாங்கள் போய் வந்துக்கிருக்கேன், டக்குன்னு முடிச்சிட்டேன். நீ பிடிச்சிட்டியாடா? இங்கே திரும்படா. நாலு ரெடி பண்ணிக்கிருக்காங்க. சரி பார்ப்போம் எப்படி கிடைக்கணும். ஆறு கோட்டத்தை பாரு. நான் நிற்கிறேன், எடுக்கிறேன், நீங்கள் போய் பிடிங்க. ஓய் என்ன ஓ இப்போ ஆட்டம் விரட்டு ஓடு. அங்கிட்டு போ அந்த அங்கிட்டு போய் மீது விரட்டு போ. அங்கே ஓ மேலே தப்பாத. கொஞ்சம் வாரா தூக்குறா இல்லை குட்டி. அங்கே போங்க, கொஞ்சம் விட்டா மேலே ஏறி போமே. போ 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 போ. ஐயோ டே மேலே ஏறிச்சுடா. அப்புறம் விளாடுவோம், அப்புறம் என்ன பிடிச்சிக்கிறா போதும்பா. அப்புறம் விளாடுவோம் முக்கியமாக நல்ல. எங்க பிடிச்சிட்டியாடா? போதும்டா அங்கேருந்து எடுத்துட்டேன்டா. அது கூடைகளை போட்டு நான் கிட்டத்தில் வந்துக்கிறேன். இங்கே தெரிய மாட்டேங்குது, நான் வந்து நிற்கிறேன். நீ இறங்குறியா? இப்போ என்ன சொல்கிற? இறங்க மாட்டியா? நான் போய் மீன் பிடிக்க போகிறேன். போ அப்புறம் ஆடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட போகிறேன். இன்றைக்கி நான் தூண்டி எடுத்துக்கொள்ள வாங்கி கொண்டாந்து வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். மாற்றலாம். இதுதான் பாரம்பரிய ஸ்டிக்கு, மூங்கில் குச்சி. இப்போ தான் முன்னாடி அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். அதனால் நடக்க ஈஸியாக கொண்டு போகலாம். இதுனா வந்து அப்படியே கொண்டு போகணும். அப்படி கடிக்குதுன்னு நினைக்கிறேன். போடு மாட்டலை. புழு வத்துட்டு போயிடுச்சு. கொஞ்சம் நைஸ் உட்கா இருக்குது, எத்தனை உண்டா இருக்குது முள். கொஞ்சம் முள்ளை பாரு, சரியான சின்ன முள். புழுவதா? அவனை கடிக்குது. அந்த அவனை கடி. இது வந்து பால் செட்டுக்கு போகிற முள்ளுடா. இதுதானே? யாரோட கொடுத்தா? அதே கிட்டு சும்மா போட்டு வச்சிருக்கேன். இல்லை யார் கொடுத்தா? கடையில் தான் வாங்கி. இந்த பால் செட்டுக்கு போகிற நைஸ் முள் இது. அப்படியே முழு புழுவை போட்டுருவா. அப்போ தான் பெரிய மீன் மாட்டான். பிடிச்சிருக்கேன் ஒரு சின்ன சைஸு சிலேபி மீன். இதே இங்கே நான் முதல் முடிச்ச மீன்றா. கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். நாட்டு சிலேபியோ? நாட்டு சிலேபி எங்கே அந்த இருந்தால் பிடிச்சிருக்கேன் இருந்தா காமிடா. நல்ல மீன். 2 பேரும் ஒரே மாதிரி பிடிச்சிருக்கா ரெண்டுமே. இதுக்கு மேலே பெருசு இருக்கா இல்லையா? அந்த கம்மா இருக்கு, கடிக்காது, கடிக்க வைக்கணும். ராசு இந்தாங்க கூட காட்டுங்க. இஞ்சாரு இதை காமி, கூட காமி. இஞ்சாரு எனக்கு பிடிச்சிருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க. ஒன்று மட்டும் பெருசுன்னு நினைக்கிறேன். இதோட பெருசு நான் இந்த ஒன்று விட்டுட்டானா பிடிச்சதை. அது கீழே விழுந்துச்சு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ இந்த மீன் விழுந்துடும். அந்த கண்டை. சரி அவன் பிடிக்கிறாங்க, அதையும் நாங்கள் எடுத்து வாங்கிட்டு. நீ பிடிக்கிறியா? அந்த அப்படி போடுக்க நான் நிற்கிறேன். நான் சும்மா தான் வந்து யதார்த்தமா கொஞ்சம் பூச்சி பண்ணுங்க. அச்சுண்டு வந்தா ரொம்ப பண்ணா கொஞ்சம் பூச்சி போடுவாங்க. ஏதாச்சும் மாவு இருந்துச்சுன்னா அள்ளி போடலாம். அங்கே நாட்டா மீன் நிற்கிறீரா? அந்த மீன் நான் எடுத்து வந்தேன். என்னடா நான் ஓடுவேன். அந்த விட்டுட்டியாடா? பெரிய கண்டை, வளப்பு கண்டை வருது. இல்லை கடிக்கியா?
வாடா சுண்டு தைக்கல அவனு குச்சி இப்படி இருக்கு அவன் கொஞ்சம் மாதம் நட்டை குறைக்கணும். இது வெயிட்டாக இருக்கடா அந்த தலைவங்கிலமாக கட்டிட்டேன் மேலே கீழே. நமக்கு பழகி போச்சு நமக்கு பழகி இவ்வளோ நேரத்து இருந்தால் கை கடுத்து போயிடும். ரொம்ப நேரம் இப்படி பிடிச்சி நிற்க முடியாது. கிடைக்குது நமக்கு ரெடியாக இருந்துங்க. இப்போ வந்து ஒரு பெரிய கண்டை கிடக்க போகிறேன். போய்க்கிருக்கு அந்த அவனை பிடிச்சான்டா. அவனை அவனை கவர் பண்ணுறான். அதுனா நட்டை கட்டி வச்சுக்காங்க. ஈயத்துக்கு பதிலாக நட்டு எப்படி வெயிட் பேலன்ஸாக இருக்கா இல்லையா? அதான் இல்லை கண்டு போடுங்க. ஒரே இடத்துல இருந்து கொளுத்துறான். என்னடா பூச்சி அள்ளி போட்டு வர தெரியும். உங்களுக்கு தப்பு திரும்ப மாதிரியா ஐயா இஞ்சிய வரும். இதுதான் ஹைலைட். அது சாட்டியான கண்டி அது சும்மா இழுத்து சுண்டா கூட இல்லை புளி இருக்கான் பாப்பா அப்படி இழுத்து அதில் மாட்டிக்கிச்சு. இல்லை கண்டேன். இங்கே இங்கே காமி கேமரா காமி. நீ இங்கே கேமரா காமிச்சிட்டியா? சின்ன கண்டை நான் எடுத்து காமிக்கிறேன் மாதிரி. சின்ன சுண்டி வரல தண்டித்தியா இருக்கு. அறுபது நடுது அவ்வளோதான். இது என்னன்னு வச்சுக்க கூடைகளை போட்டுங்க. அவங்க நடிக்கலாம். விடப்படா விட்ட மாதிரி பேச சொல்லி கொடுத்துறோம். இவ்வளோ பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பிடிச்சி கூட போகிறாங்க. செஸ்ட் பீஸில் தப்பிச்சு வந்துட்டு யாரும் கடிக்காய்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஒருத்தனா போகிறேன் காணாமல் போகிறேன் திடீர்னு அப்படின்னு சொல்லிடுமோ. அதனால பெரிய மீனாக கடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தப்பு மறுபடியும் திரும்ப மாதிரியா மீனா வந்து அடுத்த ஒரு மீன் துள்ளுது. ஆமாம் 3 மீன் வந்துட்டு ஒரு 3 மீன் பிடிச்சிருக்கேன். அந்தா தவளை பூச்சியில் படாதீமியா சச்சை தின்னுட்டு போயிமியா. பெரிய கண்டா அடிக்குமியா. சேப்படி இருக்கத்தியா இன்னும் பெருக்கலாம் சைஸ் கண்டா கம்மியாக குத்தி எடுத்து. இப்போ போன்ஸ் தான் குத்தி எடுத்தானுங்க. யாரா எங்க மூஞ்சி திரும்பி காமி. கெண்டை பறிச்சா இல்லையா? எல்லாமே சின்ன சமசா இருக்கா. வாழை பண்ண நினச்சி நாங்கள் பிடிச்சோம். அம்மா குத்தி எடுக்கையில் அப்படி சொல்லு சொல்றா. அளவு வாங்கடா கேமரா பார்த்து அளவு வாங்கடா. அந்த உடனே நான் மீனை காமிப்பேன் பார்த்த கூட பாருறேன். என்ன தெரியல. சரி ரைட் எடுத்து தெரியுது. சரி அவன் பிடிச்சேன். பிடிச்சியாடா? எல்லாம் சின்ன சின்ன சைஸாக இருக்கு. அதே பூச்சியை போட்டா தெரியும். கேட்குறேன் கேட்க மாட்டேங்கிறேன். சரி வாங்க அதுக்கு கொள்ளணும். இவங்க பிடிக்கிட்டான். மாதத்தை கழிச்சு அப்புறம் மாட்டி வருவான். எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அங்கிட்டே வாட்டி பிடிச்சா. இங்கிட்ட வாட்டிக்கா. இங்கிட்ட வாட்டிட்டு வா. போதும் வா. இங்கே வா. தோ போதும் முடியா. பப்பி வா பப்பி. இன்னைக்கு எல்லாமே சாரா கலைஞ்சி பாருங்க. எல்லாம் சின்ன சின்ன மீனாக கிடச்சிக்கிருக்கு. இந்த அங்கே தான் உட்காந்துக்கிட்டு போட்டுக்கிருக்காங்க கரையில். நீ என்னடா பண்ணுற? மீனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறியா? எங்க காமி 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 இங்கே. நான் வந்து கூடைகளை போடுங்கடா. எங்க அந்தாறு மீன். இந்த கொண்டா கையில் வை. அத்தத்து பிடிச்சிருக்கேன். நிறையா கிடைக்குதாடா? நேரம் பிடிச்சது கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்காங்க. ஏடா கடிக்கல இங்கே ஒழுங்கா. அடுத்தாவது கடிச்சிச்சுன்னா நிறையா பிடிப்போம். மாட்டலையா? மாட்டுச்சா? இப்போ தூண்டி எண்ணெயா கணக்கு நடக்குது. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சரியாக மீன் மாட்டலை. எல்லா நாளும் வந்து மீன் நல்லா மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் வந்து மாட்டு, ஒரு நாள் மாட்டாமல் இருக்கும். சும்மா பொழுது போல என்ன அந்தங்கிட்ட வந்துருக்கோம். மீன் பிடிக்கிறது வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு. இன்றைக்கி ஒரு நல்லா டைம் பாஸ் ஆனிச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சோன்னா வந்து கண்டிப்பாக சமைச்சு போடுறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். மீன் என்னென்ன போகிறீங்க? இப்போ பிடிச்ச மீனா? அதை கொண்டு கேணி ஓட்ட வரணியா? ஏதாச்சும் கேணியில் கொட்டி வளர்க்கலாம். ஏதாச்சும் கேணியில் இல்லை, எந்த ஒரு கொள்ளையில் கிணறு இருக்கானடா. பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்ச மீன் வந்து அங்கே கொட்டி வளர்க்க போகிறாங்க. ஓகே, அடுத்த வீட்டில் பார்ப்போம். பாய். பாய் சொல்லிடுங்க. பாய்.
பாய் பாய் சிவா நீடா